ரொம்பவே ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேசினா என்ன, கியூசினா என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஓகே, இங்கே என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு எஸ்டிஃபிகேஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கேசி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேசி வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் சப்டிவிஷன் வந்து 2 இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு வந்து கேசி கால்குலேட் பண்ணுறதுக்கான கொஸ்டின் தான். அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேசி கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3.9 வந்து வரும். நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.5 மோல் ஆஃப் வந்து எத்தனால் அண்ட் 1 மோல் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அப்போ எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, 1 மோல் ஆஃப் வந்து இல்லை 0.5 மோல் வந்து எத்தனால் இருக்கு இல்லையா, அப்போ எத்தனால் வந்து 0.5 மோல், அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து 1 மோல் வந்து எடுத்துக்கிறாங்க. என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெயின்டைனிங் அட் பார்த்தீங்கன்னா 293 கெல்வின். அப்போ இங்கே ஸ்டார்டிங் வித்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது நமக்கு வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். அப்போ எஸ்டர் வந்து நமக்கு இனிஷியல் எவ்வளோ இருக்கும், 0 இருக்கும். வாட்டர் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 வந்து இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 0.214 மோல் ஆஃப் எத்தில் அசிட்டேட் இஸ் ஃபவுண்ட் ஆஃப்டர் சம்டைம்ஸ். கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு வந்து எத்தில் அசிட்டேட் நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னா 0.214 வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஈக்லிபிரியம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை, ஏதோ ஒரு ஆஃப்டர் சம்டைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கால்குலேட் பண்ணும்போது இது ஈக்லிபிரியத்தை வந்து அட்டைன் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு டைம்னா அது நமக்கு என்னது கியூசி, கேசி வந்து கிடையாது, அது வந்து கியூசி. ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கேசி கால்குலேட் பண்ண முடியும். ஏதோ ஒரு டைம் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணோம், கியூசி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஓகேவா, அப்போ இது வந்து 0.214 ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா இதுவும் நமக்கு இருக்கும் 0.214 தான் ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா இது வந்து 1:1 ரேஷியோ தான். எஸ்டர் ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆயிருந்தா வாட்டர் ஒரு மாலிகுல் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ இது இத்தனை மோல் ஃபார்ம் ஆயிருந்தா இதுவும் 0.214 வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ ஆசிட் நமக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1 - 0.214 வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். இது நமக்கு வந்து ஒரு மாலிகுல் டிக்ரீஸ் ஆனால் ஒரு எஸ்டர் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதோ அவ்வளோதான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா. அப்போ இது இவ்வளோ 0.214 ஃபார்ம் ஆயிருக்குன்னா இது 0.214 வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி நமக்கு என்ன ஆல்கஹாலும் 0.214 வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ இது நமக்கு மைனஸ் பண்ண நமக்கு என்ன வேல்யூ வந்து கிடைக்கும், 0.786 வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா. ஆமாம், 86 தான் நமக்கு கிடைக்கும். இங்கே நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0.276 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இதான் நமக்கு வந்து எத்தனாலோட கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் அட் த ஈக்லிபிரியம். இப்போ நீங்கள் வந்து QC வந்து கண்டுபிடிங்க. QC is equal to product concentration 0.214 into 0.214 divided by நமக்கு என்ன 0.786 into 0.286. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும், QC வந்து கிடைக்கும். அப்போ QCயோட வேல்யூ நீங்கள் வந்து KCயோட கம்பேர் பண்ணணும். அப்போ QCயும் KCயும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது ஈக்லிபிரியத்தில் வந்து நமக்கு வந்து இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அது வந்து என்ன இருக்குது, ஈக்லிபிரியத்தில் வந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை நமக்கு வந்து QC வந்து நமக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா பேக்வேர்ட் டைரக்ஷன் வந்து ரியாக்ஷன் நடக்கும். இப்போ QC வந்து நமக்கு வந்து KCயோட நமக்கு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷனில் ரியாக்ஷன் நடக்கும்னு அர்த்தம்.